ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு தலைவனோ ஒரு தலைவியோ பொறுப்பாக இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறப்பாய் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சில குடும்பங்களில் தலைவன் பொறுப்பில்லாமல் இருப்பார், தலைவி பொறுப்போடு நடந்து கொண்டு அந்த குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்தி வருவார்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்தான். சில குடும்பத்தில் தலைவி பொறுப்பில்லாமல் இருப்பார்கள், தலைவன் பொறுப்போடு நடந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி வருவார். அதுவும் ஆசீர்வாதம்தான். ஆனால் இந்த இரண்டு பேர்த்துக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறார். அந்த தலைவன் யாருன்னா, நம்மளை படைத்த கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வீட்டின் தலைவராக நாம் முன்னிறுத்த வேண்டும். அப்போ தான் நம்ம குடும்பம் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டின் மேய்ப்பராக இருக்க வேண்டும். அதாவது மேய்ப்பர் என்பது ஒரு தலைவராக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம குடும்பத்தின் தலைவராக இருந்தால் தான் நம் குடும்பத்தை இன்னும் நம் சிறப்பாக நடத்த முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஏன் என்று சொல்லுகிறேன்னா, இன்றைக்கி மேய்ப்பர் என்பது ஒரு மந்தையை குறிக்கும். மேய்ப்பர் ஒரு குடும்பத்தை குறிக்கும். ஒரு மேய்ப்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டு மந்தையோ மாட்டு மந்தையோ வழிநடத்தி வருவார். அப்போ அந்த ஆட்டு மந்தையோ மாட்டு மந்தையோ வழிநடத்தி வரும்போது அதில் இருக்கிற ஏதோ ஒரு சில ஆடுகளோ மாடுகளோ அந்த கூட்டத்தை விட்டு தவறி போகும்போது, வழி தவறி போகும்போது அந்த மேய்ப்பர் அந்த ஆடை சில தட்டி தன்னுடைய கூட்டத்தில் சேர்த்து கொள்வார். அப்போ அந்த மேய்ப்பர் இல்லை என்றால் அந்த ஆடுகள் வழிமாறி போய்விடும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் குடும்பத்தின் தலைவராக நம் முன்னிறுத்தும் போது, நம் தவறுகள் செய்யும்போது நம்மை சுட்டி காட்டுவார், நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த காரியம் செய்வது தவறு, இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம் வீட்டின் தலைவராக நாம் வைத்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களும் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, எல்லோரும் இந்த ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நம் வாழ்க்கையில் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளும் போது, நம் குடும்பத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் போது நம் குடும்பத்தை வழிநடத்துகிறவராய் காணப்படுவார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம்.